நான் இதுக்கு முன்னாடி சந்தியா ராகம் சொல்லிட்டு சீரியல் பண்ணியிருக்கேன். இப்போ ஆடிஷன் போயிட்டுருக்கு. இதில் வாய்ப்பு கிடைக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஓகே. இப்போ அந்த சீரியல் ஒன்று பண்ணீங்கல்ல, என்ன சீரியல் சொன்னீங்க? சந்தியா ராகம் சார். சந்தியா ராகம். ஜி தமிழ் தான். அது என்ன கேரக்டர் பண்ணீங்க? அதில் ஒரு கேங்ஸ்டர் மாதிரி வரும் சார். சார் வில்லன் மாதிரி வரும். வில்லன் டைலாக் பேசுவீங்களா? அதில் டைலாக் பேசுகிறேன். அந்த டைலாக் இப்போ பேசி காட்டுங்க. அது வில்லன் கூட சார். அது குழந்தைய கடத்துறது அதே மாதிரி. இல்லை சார், அது சீரியலில் இருக்கோம், நடிச்சிருக்கீங்க, வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கேன்றீங்க. அதில் என்ன நடிச்சிங்க, என்ன டைலாக் பேசுனீங்க? அது ஒரு குழந்தைய கடத்திட்டு போகிற மாதிரி சார். நானும் இன்னொருத்தரும் அந்த குழந்தைய வந்து கடத்திட்டு போகிற மாதிரி ஒரு. இல்லை சார், இப்போது நம்ம நடிச்சிருக்கோம்னா டைலாக் பேசி நடிச்சிருக்கணும். ஒரு அட்மாஸ்பியரோ ஒரு கும்பல் ஏதோ ஒரு விஷயமோ இப்போ டீகள்னு வேடிக்கை பார்க்குறதெல்லாம் வந்து நடிப்பு கிடையாது. அது பேர் அட்மாஸ்பியர். சார் அது என்ன பண்ணீங்க சொல்லுங்க. அது எப்படி பண்ணி காட்டுங்க. ஐயா எங்க போச்சு அந்த குழந்தை? இல்லைண்ணா இங்கே தானே இருந்துச்சு அந்த குழந்தை. அவனை போய் கூட்டு வர சொன்னால, நீ எங்கடா போன? நீ ஆனால் இங்கே தானே உட்காந்துருந்த அந்த குழந்தை, இங்கே தானே வச்சிருந்தான், அதுக்குள்ள அந்த குழந்தை காணந்து போச்சுன்னு. நீ என்ன பண்ண? அவனை போய் உடனே போய் அவனை தேடு. இங்கதான் இருப்பான், இங்கே தான் எங்கடா இருப்பான், போய் கண்டுபிடி அவன். சரிங்க, போய் கண்டுபிடிச்சிரு. அதான் கேட்குறோங்கள, புரியுதா உங்களுக்கு? இப்போ பண்ணீங்களா தான் ஆக்டிங் பண்ணுறது. ஓகேவா? சரி, தலை கொஞ்சம் கீழே இருக்கேன். இப்போ நான் டைலாக் சொல்கிறேன், அந்த டைலாக்கு நீங்கள் பேசி பாருங்கள். நானே வேலைக்கு போகாமல் இருக்கேன், நான் படித்த படிப்பு வேலை கிடைக்கல, அப்படியே கிடைக்க வேலை செய்யலாம் பார்த்தா படித்த படிப்புக்கு என்ன மதிப்பு? இதுக்காக பெற்றவங்க கஷ்டப்பட்டு நல்ல ஸ்கூலு காலேஜுன்னு பணம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. ஃப்யூச்சரில் உனக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இதே போல் தான் என்னை வேணான்னு சொல்லுவியா? என்னை கேவலமாக பேசுவியா? ஆக்ஷன். நான் என்ன வேலைக்கு போக மாட்டேன், நான் சொல்கிறேன். நான் படித்த படிப்புக்கு எனக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. அதுக்கேற்ற வேலை கிடைக்கல. நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. நானும் வேலைக்கு போக மாட்டேன், நான் சொல்கிறேன். நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல. எனக்கு வேலை கிடைச்சுன்னா நான் போயிட்டு உன்னை சொந்த மட்டும் பேசுங்க, வேறு எதுவும் பேசக்கூடாது. பெற்றவங்க அதுக்காக, அதாவது நானே வேலைக்கு போக மாட்டேன், நான் சொல்கிறேன். நான் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல, அப்படியே கிடைக்கிற வேலை செய்யலாம் பார்த்தா அதுக்காக பெற்றவங்க கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி நான் நல்ல ஸ்கூலு காலேஜுன்னு பணம் செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. ஃப்யூச்சரில் உனக்கு எனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா இப்படி தான் எனக்கு கேவலமாக பேசுவியா? ஆக்ஷன். நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் சொல்கிறேன். நான் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, அப்படியே வேலைக்கு போகலான்னு பார்த்தாலும். சாரி சார், நானே வேலைக்கு போக மாட்டேன் சொல்கிறேன். என் படிப்புக்கு ஏற்ற வேலை எனக்கு கிடைக்கல. நான் படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கல, அப்படியே கிடைக்கிற வேலை செய்யலாம் பார்த்தா அப்படியே கிடைக்கிற வேலை செய்யலான்னு பார்த்தாக்கா அதுக்காக பெற்றவங்க கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. காலையில் கத்தி நயமா தெரிஞ்ச பிள்ளைகளை காப்பாற்றி சைக்கிளில் கூட்டு போகும்போது கொடவெட்டிக்காரன் குறுக்க வந்து வழி மச்சி சின்ன பிள்ளையோட பக்கம் கத்தி எடுத்து குத்தவன்ட்டாங்க. அண்ணா வேணாம் பாவனை ஏதோ அப்பா சேர்த்து போனாத பண்ணி சொல்லிட்டு அவன் காலை பிடிச்சி கேஞ்சாங்க. நான் அவன் காலை பிடிச்சி தெரியாம அந்த ஆளை கீழே விட்டு நான் அவன் காலை வரையிட சொல்லி அப்படின்னு நினைச்சாங்க. என்ன எவ்வளோ கேட்டு கடைசி வரைக்கும் நான் சொல்றேன். காலையில் வைக்க போத பிள்ளை கொண்டே திரும்ப சொல்லிட்டு மூடிட்டு தெரிஞ்சாங்க. அப்பா நீ அந்த பக்கமாக திரும்பி வச்சுட்டு அவன் தலைமுடியை பிடிச்சி தத்தனை ஓடி மரத்தில் முடி கை ஐயோ உங்களை கூட கொல்லணும் பார்த்தீங்களா?